வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு பட்டை கிராம் பவுடராக உள்ளது எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பவுடர் இல்லைனாலும் முழுசாக இருந்தாலும் ஓகே, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கூட நான் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக மட்டும் அரைச்சிட்டு வந்துக்கலாம். வாங்க போய் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த கடலப்பருப்பை வந்து நம்ம இப்போ மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். பட் இதில் என்னென்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சுத்தமாக நல்லா ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் வடித்து எடுக்கிற மாதிரி நீங்களும் வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். இப்போது இதை போய் நல்லா மிக்சியில் போட்டு இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுவும் இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் இது நல்லா இப்படி கொரன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மைய விட்டால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. நான் வந்து இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இது கூட அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு வாழைப்பூ வந்து எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா கட் பண்ணி இதில் லைட்டாக மோர் போட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள துவரெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி வேறு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தனியாக எடுத்திருக்கேன். இப்போ இதை மட்டும் வாழைப்பூவை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூவை இதோட சேர்த்து இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கடலப்பருப்போடு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, வடைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் எடுத்துருக்கோம். நான் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா 3-4 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சதோட நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த எடுத்து வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கட்டும். இல்லைன்னா பத்தலை அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்குதுன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸஸாக வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு தேவைப்படலை, எனக்கு பிடி வருது. ஸோ அதனால் நான் அதுக்கு மேலே நான் பச்சரிசி மாவு போடல. ஓகே, இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்போ எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி போட்டதும் நல்லா யூஸ்வலாக நம்ம எப்படி வடை போடுவோமோ அது மாதிரி தான். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நமக்கு நல்லா மேலே தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது நம்ம எடுத்துடலாம். பட் இதில் வந்து இன்னும் என்னென்னா, ஸ்டவ்வை வந்து ஹையில் வைக்காதீங்க, கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இது மாதிரி பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் தனியாக மேலே வந்து தெரியும். அந்த மாதிரி இருக்கும் போது எடுங்க. ஏன்னா நம்ம ஹையில் வைக்கும் போது மேலே கலர் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ அதனால ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு செஞ்சால் தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த கலரில் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா மசாலாஸ்லையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வாழைப்பூ வடை. இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.